ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். 1 இயர் கழித்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செய்கிறேன். கடையிலையுமே வாங்கி சாப்பிட்றது, அப்படியே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா எக் ஃப்ரைட் ரைஸ் தான். ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி நாம் இருந்த நிலமை ஹாஸ்பிட்டலில் அந்தளவுக்கு சீரியஸ் கண்டிஷன். அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தரதே கிடையாது. என்ன ஆச்சுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்கிறேன். சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிக்கனோட சேர்த்து மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு கூடவே உங்களுக்கு எந்த காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் கேபேஜும் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர், பீன்ஸ், குடமிளகா இது எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருந்த சிக்கன், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உதிரியாக வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக பெப்பர் சேர்த்து நான் வந்து கொத்தமல்லி தான் இன்றைக்கி சேர்த்துருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நாங்கள் ஏன் 1 இயராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது இல்லை அப்படிங்கிற ரீசனை சொல்கிறேன். 1 இயருக்கு முன்னாடி கடையில் வாங்கி ஃப்ரைட் ரைஸ் அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா அன்றைக்கே எனக்கு எதுவுமே ஆகலை. 2 நாள் கழித்து ஃபுட் பாய்சனிங் ஆகிட்டு, ஃபுட் பாய்சனிங் வந்து ரொம்ப உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிட்டும் பயங்கரமான டைரியா, வாமிட். நான் ஹாஸ்பிட்டலுமே வந்து நான் டைரியா ஆன உடனேவும் சேரல. ஒரு காலையில் ஆரம்பிச்சுன்னா நான் மதியம் தான் போனேனே. அதுக்குள்ளவே எனக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வெளியில் வரதுக்கு 5 நாள் ஆச்சு. அப்போ டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அன்னன்னைக்கு காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம போய் ரைஸ் கேட்குறோம், இந்த கடையில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா தாராளமாக அந்த கடையில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். எப்போவுமே வந்து ரைஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பொரிக்கிற சிக்கன் வந்து மீந்து போயிடும் போல இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் பொரிக்கிற சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் அதுவுமே மீந்து போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் பொரிக்கிற சிக்கனோட சேர்ந்துருவாங்க. இப்படி எத்தனை நாள் சிக்கன் வந்து பொரிக்கிறது அவங்க வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்குமே தெரியாது, நமக்குமே தெரியாது. இப்படி வந்து ரொம்ப நாள்பட்ட சிக்கன் நம்ம 1 நாள் 2 நாளே ஜாஸ்தி தான். அப்போ நாள்பட்டது, அதாவது 3 நாள் 4 நாள் அப்படி மேபி அவங்கக்கிட்ட அன்றைக்கி காலி ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அவங்க ஃப்ரெஷ் பேட்ச் வந்து பொரிப்பாங்க. இப்படி ஆகும்போது அது நமக்குமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. இது என்ன ஆகுனா நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உள்ளக ஆர்கன் உள்பட வந்து காலி பண்ணிடு போல இருக்கு. அதுக்காக தான் டாக்டர் வந்து கடையில் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறதே கிடையாது. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ்.